ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நினைத்தேன் வந்த சீரியலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். மனோகரி வீட்டை விட்டே போகிறாங்க. இதை பார்த்துட்டு இந்துமதியும் தீபாவை ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறாங்க. இப்போ தீபா சொல்கிறாங்க, இந்துமதி இப்போ உனக்கு சந்தோஷம் தானே அப்படிங்கும்போது, ஆமாம் எழில சுடர் சீக்கிரமாக ஒன்று சேரணும், அதுக்காக தான் நானும் இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கிறேன் அப்படிங்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா எழில சுடர் வீட்டுக்குள்ளே வந்துருந்தாங்க. அப்போ எழில் ரூமுக்குள்ளே வந்ததுமே கத்த ஆரம்பிச்சிருந்தாங்க. அவங்க சத்தம் கேட்டு சுடர் ஓடி வராங்க. என்னங்க ஆச்சு அப்படிங்கும்போது, இங்கே பாரு ரூமெல்லாம் அசிங்கமாக இருக்குது அப்படிங்கவும், என்னது ஒன்றுமே இல்லை அப்படிங்கிறாங்க. இங்கே பாரு கீழே முடியா கிடக்குது பாரு அப்படிங்கிறாங்க. முடிதானங்க கிடக்குது, இது ஒரு பெரிய விஷயம் அப்படிங்கும்போது, என்னது இது ஒரு பெரிய அசிங்கம் இல்லையா, அதை பார்த்தாலே எனக்கு அருவருப்பா இருக்குது, இன்னும் 5 நிமிஷத்துக்குள்ள இதை நீ கிளீன் பண்ற அப்படிங்கும்போது, ஆமா ஆமா இவர் வேற தலையெல்லாம் என்ன சீவ மாட்டாரா என்ன, இல்லை இவருக்கு மட்டும் முடிவு கீழே விழாதா, ரொம்ப தான் ஓவரா பண்ணிட்டு போறாரு அப்படின்னு சுடர் திட்டிக்கிட்டே அதை கிளீன் பண்றாங்க. அடுத்து பார்த்தோம்னா எழில் திரும்பவும் கத்த ஆரம்பிச்சிருந்தாங்க. என்னங்க உங்களுக்கு பிரச்சனை அப்படிங்கும்போது, என் சீப்பில் எடுத்து நீ சீவினி அப்படிங்கும்போது, ஆமா உங்க சீப் எடுத்து நான் சீவினேன், வேணா கிளீன் பண்ணி தந்துட்டுமா அப்படிங்கும்போது, இங்க பாரு என்னுடைய பொருளை எதை தொட்டாலும் எனக்கு பிடிக்காதுன்னு தெரியும்ல, இன்னும் இந்த மாதிரிலாம் நீ சேர்த்துட்டு இருக்காத பார்த்துக்க அப்படின்னு எழில் திட்டிட்டு போறாங்க. அடுத்து பார்த்தோம்னா நான் கிளம்ப போறேன்னு சொல்லிட்டு எழில் அவங்க குளிக்கிறதுக்காக போறாங்க. ஹாஸ்பிட்டலுக்கு போட்டு போகிறதுக்காக அவங்க ஒயிட் கலரில் டிஷர்ட் எடுத்து வச்சுட்டு போகிறாங்க. இங்கே பார்த்தோம்னா சுடரை தான் காட்டுறாங்க. சுடர் டீ குடிச்சிட்டு இருக்கும்போது அந்த டீயை அந்த டிஷர்ட்டில் கொட்டிடுறாங்க. ஐயோ டீயை வர கொட்டிட்டோம், இப்போ பார்த்தானா அவ்வளோதான், ஒரு முடி கீழே விழுந்ததுக்கே அந்த ஆட்டம் போட்டார். இந்த டிஷர்ட்டில் வர இப்போ நம்ம டீயை கொட்டி வச்சுட்டோம், இப்போ பார்த்தாருன்னா அவ்வளோதான், இப்போ என்ன பண்ணுறதுக்கு, இதை நம்ம க்ளீன் பண்ணவும் முடியாது, ஐயோ பார்த்தாலே பளிச்சுன்னு தெரியுதுன்னு சொல்லிட்டு அந்த டிஷர்ட் எடுத்து ஒழிச்சு வச்சுருந்தாங்க. அப்போ எழில் வராங்க. எங்கே என்னோட டிஷர்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்கும் போது, எனக்கு என்ன தெரியும், நீங்கள் தான் எங்கேயாவது வச்சுருப்பீங்க அப்படிங்கிறாங்க. உடனே இல்லையே நான் இந்த இடத்துல தானே வச்சுட்டு போனேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் எல்லா இடமும் தேடுறாங்க. இங்கே காணலை, நீ தான் எங்கேயோ தூக்கி வச்சிருப்பிய அப்படிங்கும்போது, நீங்கள் எங்கே வச்சிங்கன்னே எனக்கு தெரியாது, அப்புறமா ஏன்ட்ட என்ன கேட்டுட்டு இருக்கிறீங்க அப்படிங்கவும், கபோர்டுக்குள்ளே இருக்கான்னு பாருங்க அப்படிங்கிறாங்க. கபோர்டுக்குள்ளேயும் தேடி பார்க்குறாங்க, அங்கேயும் இல்லை. அப்போ என்ன சரி அது கிடைக்கலன்னா வேற ஒரு டிஷர்ட் எடுத்து போட்டு போக வேண்டியதுன்னு அப்படிங்கும்போது, நான் இதை தான் போட்டுட்டு போவோம் அப்படின்னு எழில அடம் பிடிச்சிட்டு இருக்கிறாங்க. அப்போ சுடரையே பார்த்துட்டு இருக்கிறாங்க. இங்கே ஒரு ஒழுங்கு மரியாதை நீங்கள் எந்திரி அப்படிங்கவும், சுடர் எந்திரிக்க மாட்டேன் அப்படிங்கிறாங்க. அப்போ வலுக்கட்டாயமாக எந்திரிக்க சொல்லவும் சுடரும் வேற வழி இல்லாமல் எந்திக்கிறாங்க. பார்த்தோம்னா அந்த டிஷர்ட் எடுத்து அங்கேருந்து மறைச்சி வச்சிருக்கிறாங்க. அதை விரித்து பார்க்குறாங்க. பார்த்தோம்னா டீ கரையாக இருக்குது. உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் இதில் டீயை ஊற்றி வச்சிருப்ப, இதெல்லாம் உன்னுடைய வேலை தானே அப்படின்னு சொல்லிட்டு எழில் கத்துன்னு கத்திட்டு இருக்கிறாங்க. சுடரும் ஐயோ நான் தெரியாத பண்ணிட்டேங்க அப்படின்னு சொல்லும்போது, இங்க பாரு உன்னை பார்த்தாலே எனக்கு எரிச்சலா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கோவத்தோட அவங்க இருந்து கிளம்பி போறாங்க. அப்ப அங்க இந்துமதியும் தீபாவும் வராங்க. என்னது அவர் முகமே சரியில்லை, என்னாச்சு அப்படின்னு சொல்லவும், அப்போ தீபாவும் சொல்றாங்க, ஆமா நானும் கவனிச்சேன், அவர் முகமே சரியில்லை, என்ன அவங்க 2 பேருக்குள்ள ஏதாவது பிரச்சனை இருக்குமோ அப்படின்னு சொல்லும்போது, சரி வா நம்ம போய் கேட்டுட்டு வரலாம் அப்படின்னு இந்துமதியும் தீபாவும் வரவும், அப்போ சுடரும் வராங்க. என்ன சுடர் என்னாச்சுது, அவர் முகமே சரியில்லை, ஏதாவது பிரச்சனையா அவங்களுக்குள்ள அப்படிங்கும்போது, அது ஏன் கேட்குறீங்க, கல்யாணம் முடிஞ்ச நாள் தினசரி பிரச்சனை தான் இவரோட அப்படிங்கிறாங்க. நான் அந்த வீட்டில் வேலை பார்க்கும்போது கூட கொஞ்சம் சந்தோஷமா இருந்தேன், ஆனால் இப்போ எனக்கு அந்த சந்தோஷமே இல்லாமல் போச்சுது அப்படிங்கும்போது, என்ன சுடர் இந்த மாதிரிக்கெல்லாம் பேசிட்டு இருக்கிற, அவர் ரொம்பவே நல்லவர் தெரியுமா, நீ புரிஞ்சுக்காதனால தான் உனக்கு இந்த மாதிரிக்கெல்லாம் தோணுது அப்படிங்கும்போது, என்னமோ உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி நீங்க பேசிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சுடர் கேட்கவும், அப்படிலாம் ஒன்றும் இல்லை, இந்துமதி அவர் பத்தி சொல்லியிருக்கிறாங்க, அதனால தான் நான் சொல்றேன் அப்படிங்கிறாங்க. எங்க பாரு 2 பேருமே விட்டு கொடுத்து போனீங்கன்னா கண்டிப்பா 2 பேரும் சந்தோஷமா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கொஞ்சம் அறிவுரையெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆனாலும் சுடர் சொல்றாங்க, நீங்க என்ன சொன்னாலும் சரிதான், அவரு என்ன புரிஞ்சுக்க மாட்டாரு, நான் அவரை புரிஞ்சுக்க மாட்டேன், ஏன்னா என்ன பிடிக்காம தான் அவர் கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு, அதே மாதிரிக்கு அவரை பிடிக்காம தான் நானும் வாழ்ந்துகிட்டு இருக்கிறேன், அதனால நீங்க என்ன சொன்னாலும் பிரயோஜனம் இல்லை அப்படின்னு சுடர் சொல்லவும், இவங்க 2 பேரையும் சேர்த்து வைக்கிறதா என்னுடைய வேலையே, இவங்க 2 பேரையும் சேர்த்து வைக்காம நான் ஓய போறது இல்லை அப்படின்னு இந்துமதி சொல்லவும், தீபா நான் அடுத்த வேலையா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா நல்ல மழையே இடியுமா இடிக்குது. அப்போ குழந்தைங்களாம் காட்டுறாங்க. அப்போ இடி இடிக்கவும் அஞ்சலி சொல்றாங்க, எனக்கு பயமா இருக்கு அப்படின்னு சொல்ல, இப்போ என்ன பண்றதுக்கு, நம்ம வேணா சுடரோட ரூம்ல போலாமா அப்படிங்கும்போது, இங்க பாரு இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்காது அப்படின்னு அபி திட்டிட்டு இருக்கும்போது, அப்போ அவங்க சுடர் வராங்க. என்ன நல்லா இடி இடிக்கிறது உங்களுக்கு பயமா இருக்குதா, சரி நான் வேணா அங்க இருக்கட்டும் அப்படிங்கும்போது, இங்க பாரு உன்னுடைய தயவு எனக்கு தேவையில்லை, உன்னை யார் இங்க வர சொன்னாங்க, ஒழுங்கு மரியாதை இங்க இருந்து போ அப்படின்னு அபி சொல்லும் போது, என்ன இந்த மாதிரி பேசிட்டு இருக்கிற, அஞ்சலிக்கும் கவினுக்கும் இடினாலே பயம், அதனால தான் நான் சொல்கிறது அப்படிங்கும்போது, நீ சொல்லி ஒன்றும் நான் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை, வாங்க நம்ம எல்லாரும் அப்பா ரூமில் போய் படுக்கலாம் அப்படிங்கும்போது, அவங்க 3 பேருமே எழிலோட ரூமுக்கு போகிறாங்க. அப்போ அஞ்சலி வரமாட்டேன்னு இங்கே இருந்துட்டு இருக்கிறாங்க. அப்போ அஞ்சலிட்ட சுடர் கேட்குறாங்க, நீ போகலை அப்படிங்கும்போது, இல்லை சுடரம்மா நான் போகலை, நம்ம 2 பேரும் இங்கேயே இருந்துக்கலாம் அப்படிங்கும்போது,
இல்லை அஞ்சலி, நீ வந்து அப்பா ரூமுக்கே போ அப்படிங்கிறாங்க. இல்லை நான் போக மாட்டேன் அப்படிங்கும்போது, இல்லை அப்புறமா வந்து அவங்களுக்கு வந்து உன் மேலே கோவம் வரும், அது நடக்கக்கூடாது, அதனால் வா நான் அவனை கொண்டு விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சுடர் பார்த்தோம்னா அஞ்சலியை கூட்டிகிட்டு போகிறாங்க. இங்கே வந்து எழில் கேட்குறாங்க, என்ன எல்லோரும் இங்கே வந்துட்டீங்க அப்படிங்கும்போது, நல்லா இடியாக இடிக்குது, எங்களுக்கு பயமாக இருக்குது அப்படிங்கும்போது, என்ன அபி நீ கூட பயப்படுவே அப்படிங்கும்போது, எனக்கு இல்லைப்பா ஆனால் அவங்களுக்குலாம் பயமாக இருக்குது, அதனால தான் அங்கே வந்துட்டு அப்படிங்கவோ, அஞ்சலி எங்கே அப்படிங்கிறாங்க. அந்த அஞ்சலி வந்து சுடர் கூட படுத்துக்கிட்டதுன்னு சொல்லிட்டு அங்கேயே இருந்துட்டு அப்படிங்கவோ பார்த்தோம்னா அஞ்சலி வந்துருதாங்க. என்ன அஞ்சலி அப்படின்னு சொல்லும் போது அப்போ வந்து சுடர் சொல்கிறாங்க, போ அஞ்சலி அப்படிங்கவும் அஞ்சலி வந்து எள்கிட்ட வந்து படுக்கிறாங்க. அப்போ எல்லா பசங்களுமே படுத்து தூங்கவும் அடுத்து வந்து இதை பார்த்துட்டு சந்தோஷப்பட்டுட்டு சுடர் வந்துருந்தாங்க. அடுத்த நாளே ஆனதுமே சுடர் வந்து இந்துமதியை பார்க்கறதுக்காக வராங்க. என்ன சுடர் காலங்காத்தாலே வந்துட்ட, என்ன பசங்களெல்லாம் வந்து கிளப்பலையே அப்படிங்கும்போது, ஸ்கூலுக்கு போவாங்களா அவங்களெல்லாம் கிளப்பி விடலையே அப்படிங்கவும், இல்லை அதை பற்றி சொல்கிறதுக்காக தான் வந்தேன் அப்படிங்கிறாங்க. என்னாச்சு ஏதாவது பிரச்சனை அப்படிங்கும்போது, நேற்றுக்கு ஒரு விஷயம் நடந்தது அதை பற்றி தான் சொல்கிறதுக்காக வந்தேன் அப்படிங்கிறாங்க. இந்த மாதிரி தான் இந்த எபிசோட் எடுத்துகிட்டு போகிறாங்க.